ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரேஷன் கார்டுகள் குவியும் விண்ணப்பங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதாக தமிழக அரசாங்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 விதமான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில குறைகள் இருக்கு. நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு வருது வந்து ட்ரென்ஷிப் நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு வருது, பக்கத்து வீட்டு தங்கச்சிக்கு வரல, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வருது, எனக்கு வரல அப்படின்னு. நான் 2 நாட்கள் முன்பு சட்டமன்றத்தில் என்கிட்ட கேட்டாங்க. என்னுடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சகம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கண்காணிக்கின்றது. அப்பொழுது நான் சொன்னேன், முதலமைச்சருடைய அனுமதியோடு சொன்னேன், என்று 3.5 மாதங்கள்ல மீண்டும் அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அது பரிசீலனை செய்யப்பட்டு நிச்சயம் 100% எந்த வித கம்ப்ளைண்டும் இல்லாம 100% தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு நான் சட்டசபையிலே பேசியிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பங்கள் தொடங்குவதற்கு அறிவிப்புகள் வெளியாகும் சொல்லிட்டு சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடந்த 2023 செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,70,70,00,000 பேர் கிட்ட நம்ம விண்ணப்பித்திருந்தாங்க முதல் தவணை. அதில் 1,15,00,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு 70% விழுக்காட்டில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு 16 மாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தகுதியுடையவர்கள் இருந்தும் எங்களுக்கு கிடைக்கல சார்ன்ற மாதிரி நிறைய பேர் குறைகளாக சொல்லியிருக்காங்க. அந்த குறைகளை தீர்க்கும் வகையில் அவர்களுக்கான புதிய விண்ணப்பங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் திருவிழா நாளில் பொங்கல் இதுக்கு தொகுப்பு வழங்கும் திட்டத்திலும் போது அப்போது இந்த தகவல் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பவர்கள் குவியும் மக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரேஷன் அட்டை வாங்குபவர்களுக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு சொல்லிட்டு ரேஷன் செயலாளர் கூட்டுறவுத்துறை செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு குடும்பத்தில் மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்கன்னா அப்பா, அம்மா, புள்ள, மருமகன் சொல்லிட்டு மருமகன் குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக கார்டு பிரிச்சுக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தனி கார்டும் பையனுக்கு ஒரு தனி கார்டும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கணும். அதாவது அவர்கள் தகுதியானவர்களா என்பதை தெரிந்து அதுக்கப்புறம் தான் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த பிறகு அவர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தனி கொடுத்தன இருந்தாலும் அவங்கள அப்பா அம்மாவோட ஒரே பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ். இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் ஐயா பொங்கல் தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் பேசியிருக்காரு. புதிய விண்ணப்பத்தை எப்பொழுது கொடுக்கணுன்றது அந்த தகவலை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.